ஒரு அடிபட்டது ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, பாரு அடிபட்டதை வந்து வினோத் கலாச்சது ஓகே தப்பு தான். பட் ஆனா அது ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல பாரு முன்னாடி வச்சு பண்ணல. பாரு போனதுக்கு அப்புறம் அவளே பார்க்க முடியாம இருக்கா, அவளை பாரு பாருன்றீங்கன்னா சபரி அப்படின்ற மாதிரி சபரி சொன்னாரு. தென் ஓகே டன் அது முடிஞ்சு போச்சு, ஓகே பான் பண்ணி விட்டுறலாம். பட் ஆனா வியானா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. அது வந்து மேபி தெரிஞ்சோ தெரியாம சொல்லிருக்காருன்னு வச்சுக்கோங்க வினோத் அவர்கள். ஆனா அதை போயிட்டு எல்லா கேமராலையும் பதிவு பண்றாங்க, சுபிக்ஷாட்ட சொல்றாங்க, கூட கமருதனை கூட்டிட்டு போயிட்டு ஒரு சில விஷயத்துக்கு சீன் கிரியேட் பண்ணி இப்ப என்னன்னா அட்டேஷன் சிக், இதுதான் ரியல் அட்டேஷன் சிக்னே சொல்லலாம். வியானாக்கு வந்து போன வாரம் வந்து ஒரு மாதிரி பெரிய அப்ரிசியேஷன் கிடைக்கல. அதுக்கு முந்தின வாரம் வந்து விஜய் சேது அப்ரிசியேட் பண்ணிருப்பாரு, இந்த வாட்டி அப்ரிசியேஷன் கிடைக்கல. அந்த அப்ரிசியேஷன் வாங்கணுங்கிறதுக்காக ஒரு அட்டேஷன் சீக் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. எப்பா எப்பா, அதுவும் அவங்க இந்த மாதிரி எமோட்டாய் பேசுறப்பெல்லாம் நார்மலா பேசுவாங்க. ஆனா எமோட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னா என்னங்க சொல்லுங்க ஊன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இந்த கியூட்டுங்கிற பேர்ல கிரிஞ்சு பண்றதுல வந்து வியானாவை அடிச்சுக்க இந்த உலகத்தில் ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். கூட சப்போர்ட்டுக்கு வர சுபிக்ஷா நல்லாதான் விளையாட்டுட்டு இருந்தா, ஏனே தெரியல. வியானா எப்ப நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வியானாவை தான் ஏத்தி விடுவா. சுபிக்ஷா கிட்ட ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கோம், இதை நான் கேட்கலான்னு இருக்கேன் ஆனா என்னால கேட்க முடியலன்னு சொல்லி வியானா மெசேஜ் பண்ணுவோம், நான் கேட்கட்டுமா, போ சுபிக்ஷா நீ கேளு சுபிக்ஷா கேளு சுபிக்ஷா அப்படின்னு சொல்லி சுபிக்ஷாவை ஏத்தி விட்டுக்கிட்டே இருப்பா. இன்னைக்குதான் ஏறி போயிட்டு நம்ம வினோத் கிட்ட கேட்டு தேவையில்லாம ஒரு பிரச்சனை கிரியேட் ஆயிடுச்சு. வினோத் அவர்கள் வந்து இல்ல நான் சொல்லல, சப்போஸ் நான் சொல்லியிருந்தா சேனல் பாத்துக்கிட்டோம், வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து விஜய் சேது சொல்லட்டும்னு சொல்லிட்டாரு, முடிஞ்சு போச்சுட்டான். ஆனா அது தாண்டியும் நீங்க கெட்ட வார்த்தை பேசுனீங்க. சுபிக்ஷா வந்து அங்க ரிஜிஸ்டர் பண்ணது ரொம்ப தப்பாவே பட்டது. அதுவும் சுபிக்ஷாவை பத்தி நம்ம நாமினேஷன்ல பாத்தீங்கன்னா சுபிக்ஷா டைரக்ட் நாமினேஷன் பண்ணிருப்பாங்க, நம்ம பிரஜன் அண்ட் சென்ட்ரா. அந்த இடத்துல இவங்களை பத்தி சுபிக்ஷாவை பத்தி சொன்னதே வந்து சுபிக்ஷா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நீங்க நான் என்னங்க சொன்னேன் அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் குள்ள போறீங்களா, அப்ப அதே மாதிரி தானே மத்தவங்களுக்கும் இருக்கும். அந்த ஒரு தெரியல, சுபிக்ஷாவோட கேம் நல்லா இருந்துச்சு. பட் ஆனா என்ன தெரியல, இப்ப எல்லாருமே அந்த அட்டென்ஷன் சீக்குள்ள வரணும் எதிர்பார்க்கறாங்க போல இருக்கு. அதனால கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. வினோத்